என்ன ஸ்பெஷல்? என்னத்துக்காக நாங்க வந்திருக்கோம்? எதுக்காக பொம்மை எல்லாம் கொண்டு வந்து என்னுடைய ஸ்பெஷல் எனக்கு உங்க எல்லாரையும் என் அப்பா அம்மா விட ஹாப்பி பர்த்டே. ஓகே, அவரை மிஸ் பண்ணுவோம். போதுமா? இன்னைக்கு மாமாவோட பர்த்டேக்காக நாங்க ஜாலி சர்ப்ரைஸ்ல இருந்து எல்லாம் கை தட்டு இன்றைக்கு பாகுபலியோட 21வது பர்த்டே. சரியா? ஸோ இன்றைய நாளை உங்களோட லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு நாளா மாற்றணும். இப்படி ஒரு நாளை நீங்க எப்பயுமே மறக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச யாரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாரோ எங்களை ஹயர் பண்ணி அவருக்கு இன்றைய நாளை ஒரு அன்ஃபர்கட்டபிளான ஒரு மூமெண்டா மாற்றி கொடுங்க, அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்காங்க. நிறைய விஷயமெல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுடைய வச்சு செய்யணும்னு. சரியா? யாரா இருக்கலாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம்? வெளியில இருந்து வெளிநாடுன்னு சொல்றீங்களா? பேர் என்னவா இருக்கும்? கவியா? கவி என்ற பேர் வேற இல்ல, வேற யாரோட? யாரு தந்திருப்பாங்க? கவி கவி வேற வேற யாராவது? கவி யாரு உங்களுக்கு? ஃப்ரெண்டா? கவி என்ற பேர் வேற இல்ல, இது வேற யாரோட அனுப்பியிருப்பாங்க. யாரா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கும், ரிலேட்டிவா இருக்காது. ரிலேட்டிவா இருக்குமா? இல்ல இல்ல, அப்படி வேற ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தானா? வேற ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேற யாரு? வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதான். தரன் அந்த பேரும் வரல, இது வேற ஒரு ஆள் தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நல்லா இங்கேயும் இருக்கலாம், இந்த கூட்டத்துக்குள்ளேயே இருக்கலாம். சரியா? வெளியில இருந்தும் வந்திருக்கலாம், கூடயும் வந்திருக்கலாம். சரியா? இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும். பாகுபலிய அப்படி ஒரு வெள்ளை சித்தப்பா மாமா. வெள்ளை சித்தப்பா மாமா எங்க இருக்கிறாங்க? வெளியேறிக்கிறார். வெளியில எந்த நாடு? அது கனடா. கனடா. அந்த பேரும் வரல. சரி, அப்படியே யோசிச்சு கொண்டிருங்க, நான் ஒவ்வொரு கிஃப்டா தாரேன். சரியா? யூகேல அந்த பேரும் வரல, பாப்போம். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு இனிப்போட ஸ்டார்ட் பண்ணணும் என்று சொல்லி இதை கொடுத்து விட சொன்னாங்க. சரி, வாங்கிடுங்க, கை தட்டுங்க எல்லாரும். ஓகே, ரைட். சரி, அதை வச்சிருங்க. பேலூன் ரைட். அடுத்த கிஃப்ட்டுக்கு போவோம். சரி, ஒவ்வொரு கிஃப்டா தருவேன், இதை ஓப்பன் பண்ணணும். இதுல என்னன்னு சொன்னா, நான் இதை மிக்கிட்ட கொடுப்பேன். மிக்கி கொஞ்சம் குறும்புக்காரால், சேட்டக்காரால், ஏதாவது செய்வார். நீங்க எப்படியாவது இதை வாங்கி எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, மாமாவோட திறமையை பாப்போமா? எல்லாரும் கை தட்டுங்க, மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஓகே, ரைட். சரி, ஓபன் பண்ணுவோமா? என்ன இருக்குன்னு பாப்போமா? திறந்து பாருங்க, என்ன வர போகுது. ஓகே, ரைட். இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும்னு சொல்லி. நான் வேணும்னா க்ளூஸ் தருவேன். சரியா? சில வகையான எனக்கு தெரிஞ்சது கவி. கவி கூட்டாளி கவி. க்ளூ அண்ணா சொல்ற மாதிரி க்ளூ சொல்றேன், அதை வச்சு நீங்க கன்ஃபார்மா. நான் இப்படிதான் மட்டும் குழப்புவேன் உங்களை. சரியா? ஒருவேளை நீங்க சொன்ன பேர் அதுக்குள்ள வந்திருந்தாலும் நான் போட்டு அப்படித்தான் குழப்புவேன். ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும், இவர் தான் தந்த அப்படின்னு. சரியா? சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் இருக்கு. நானு பேரை த்ரோ பண்ணுவேன். சரியா? எறிவேன் நான். இதை நீங்க 6வது ஒரு ஆள் பிடிச்சு கொள்ளணும். அவர் பிடிச்சிட்டாருன்னா அவர் ஒன்று செய்து காட்டுவார். அதை மாதிரி நீங்க செய்தாதான் சார் வரும். நீங்க பிடிச்சா தப்பிச்சீங்க. சரியா? பாப்போமா யார் இதுல பிடிக்க போறாங்கன்னு. இல்லாட்டி அவ சொல்றதே அவன் பிடிச்சாவா? 2 3. ஐயோ, தப்பிட்டாரு மிக்கி. யூ லாஸ்ட். சரி, ஓகே. அப்ப மிக்கி தோத்துட்டாரு. இப்ப நீங்க வின் பண்ணிடுவீங்க. பாகுபலியில ஓபன் பண்ணுங்க. இப்ப என்ன நீங்க பாவம் கிளப் பண்ணணுமா? கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணுங்கள. சரி, ரைட். ஓகே, ட்ரெஸ் தான் வருது. என்ன போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்காங்களோ தெரியல. ஓகே, ரைட். இப்ப ஒரு சின்ன ஒரு கேப் எடுப்போம். இப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு வாங்க இருக்கிற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இன்னைக்கு உங்களோட பாகுபலியோட 21st கீ பர்த்டே. ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் ஜாலி சர்ப்ரைஸ் களுவாஞ்சிக்குள்ளேருந்து வந்திருக்கோம். அவரை சந்தோஷப்படுத்தணும். அவரை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரையும் சேர்த்தா போல. சரியா? இன்றைக்கு உங்களோட நண்பரோட பர்த்டே இருந்ததால நண்பரை பற்றி எங்களுக்கு சொல்லணும்.
அவர் எப்படிப்பட்டவர், அவளுக்கு ஸ்பெஷல் என்ன, அவரை பத்தி என்ன விஷயத்துல நீங்க அவரை பார்த்து பெருமைப்பட்டிருக்கீங்க, அப்படியான சில விஷயத்துல தொடுங்க சொல்லுங்க. அவர் வந்து நல்ல ஹெல்பிங் மைண்ட், ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே. மற்ற நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரோடையும் பண்ணா போகக்கூடிய அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். பட் அவரை கொஞ்சம் தெரியும் எனக்கு பிடிக்குமா. ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உங்களுக்குள்ள நடந்துட்டு? அவருக்கு எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஸ் தானே. சரி, இன்னைக்கு அவரு பர்த்டே தானே, என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? விஷஸ் ஏதாவது ஒரு அறிவுரையா இருக்கலாம், இல்லாட ஏதாவது மாத்திக்கணும் நினைக்கிற விஷயங்கள் இந்த பர்த்டேல இருந்து, இல்ல நல்ல விஷயம் இருந்தா கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ஏதாச்சும் சொல்லுங்க. அவருக்கு வந்து என்ன, அவர் கொஞ்சம் வெளியே போகணும்ன்ற ஐடியா இருக்கு. ஓகே, அது கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருக்குது. வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ரைட். சரி, ஓகே, ரைட். ரேஹாக்கா சொல்லுங்க, இன்னைக்கு தம்பியோட பர்த்டேன்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம். நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படி சர்ப்ரைஸ் இன்னைக்கு வரும்போது? எதிர்பார்க்கல. எப்படி இருக்கீங்க உங்களோட மனநிலை? சந்தோஷமா, பதட்டமா, அப்படி இருக்கா? ரெண்டுமே கலந்து இருக்கா? ரைட், ஓகே. யார் இதை அனுப்பிப்பாங்க நினைக்கீங்க? யார் அனுப்பியிருக்கலாம்? ஃப்ரெண்ட் தானா? பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? கவிதானா? கவி என்ற பேர் தான் திருப்பி உச்சரிக்கப்படுது. சரி பாப்போம், கவிதானா தான் நினைக்கிறேன். சரி அக்கா சொல்லுங்க, உங்களோட தம்பி என்ன மேரு என்ன கூப்பிடுவீங்க? ஓகே, தம்பியை பத்தி சொல்லுங்க. அவரை ஸ்பெஷல் என்ன? தம்பி உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும், என்னத்துக்காக பிடிக்கும் அப்படியான விஷயம்? எல்லா இடத்துலயும் பிடிக்குமா? ஆஹா, அவ விஷ் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு. சரி சரி. பாகுபலி சொல்லுங்க. இப்ப நீங்க கவி தான் உச்சரிச்சு கொண்டிருக்கீங்க. நாங்களும் க்ளூ தாரன்னு சொன்னோம் தானே, இப்பதாரு அது வந்துட்டு இங்க இல்ல, அப்படி சொல்லலாம், ஒரு ஆள் இல்ல, தெரியும். இது வந்து 3 பேர் சேர்ந்து இந்த சர்ப்ரைஸ ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. 3 பேரோட பங்களிப்பு இந்த சர்ப்ரைஸ்ல இருக்கு. அப்படி இருந்தா யாரு மாட்டிட்டீங்களா? சொல்லுங்க. வெள்ளை சித்தப்பா. ஓகே. கவி. புனையத்திருப்பா. 3 பேர். ஆனா இதுல நிறைய சேஞ்சஸ் இருக்கு, தெரியும். சொன்னதுல ஒன்றுதான் சரி, மற்ற ரெண்டுமில்ல, சரியா? ஓகே, ரைட். அப்படியே ஜோதிச்சு கொள்ளுங்க. கடைசி எனக்கு 100 வீதம் இந்த 3 பேர் தான் என்று சொன்னாதான் நான் கேக் வெட்ட விடுவேன். இல்லாட்டி பாப்பா யோசிச்சு பாப்போமா? சரி, அதே ரூல்ஸ் தான் த்ரோ பண்ணுவேன். சரியா மிக்கி? ஓகே. இல்லாட்டி அப்ப எங்க மிக்கி வின் பண்ணிட்டு, அதனால இப்ப எங்க மிக்கி ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டும். சரியா? பாவு வெளியே செய்து காட்டுனா தான் அது தருவார். கொஞ்சம் கோஸ்ட்லியான கிஃப்ட் வர. சரி மிக்கி ரெடியா? ஓகே, ரைட். கொடுத்துருங்க மிக்கி. ரைட், சரி. ஓபன் பண்ணுங்க. என்ன இருக்கு பாபு? மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. ஐயரு வீட்டுல மாமி உன் திறமைய நீ காமி, உன்னை காப்பாத்தணும் சாமி. ஐயரு வீட்டுல மாமி நம்மளோட ஃப்ரெண்டோட பர்த்டே, யாரும் சந்தோஷப்படுறதுக்காக நாங்க வந்திருக்கோம்.
சரியா அதுக்கு நிறைய பல டாஸ்க் எல்லாம் கொடுத்து இப்ப போய் கொண்டிருக்கு இடையில உங்களை கண்டுட்டு நாங்க விட்டுற மாட்டோம். சரி அவங்களோட நண்பரை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க உங்களோட நண்பர்ல இருக்கிற ஸ்பெஷல் சொல்லுங்க அவளுக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்ன கூப்பிட்டு ஓடி வருவாரு கூப்பிட ஓடி வருவாரு ஓகே எடுக்கட்டாப்பா வீடியோ உங்க பாராம ஸ்டுடியோ ரைட் இப்ப சொல்லுங்க யாரா இருக்கு யார் தந்திருப்பாங்க அதே ஆளு 3 பேர் சொன்னீங்களா ஆனா இன்னொரு க்ளூ தாரேன் நான் சரியா இன்னொரு க்ளூ உண்டு அது வந்து மூண்டும் உங்களோட தோழர்கள் நண்பர்கள் அப்படி என்று சொன்னா யார் யாரா இருக்கலாம் நிறைய பேர் ஆக்கள் இருக்காங்க சொல்லல எனக்கு 3 பேர் தானே எனக்கு வந்திருக்கு செய்ய சொன்னாங்க 3 பேர் தான் சரியா தரன் கவி இல்லாட்டி பேராளன் கரண் கவி பேராளன் அந்த 3 பேர் தானா ஓகே ஏன் அவங்கள சொல்றீங்க ஸ்பெஷலா அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களே என்ன காரணம் உங்களோட நட்போட ஸ்பெஷல் என்ன சொல்ல விரும்பல சொல்ல விரும்பலையா அறியுதில்லை சொல்ல வரதுலையே சும்மா ட்ரை பண்ணுங்களேன் ஒருவேளை அந்த நீங்க சொன்ன 3 பேருமா இருந்தா அவங்கள பத்தி சொல்லுங்க ஒரு ஆளை பத்தி அது கவி அதையும் பார்க்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பார்த்தாலே விளங்க நீங்க அவரை வேறதான் ஃபர்ஸ்ட்க்கே சொல்லிட்டீங்க 2வது தரன் 3வது பேராளன் 4வது அண்ணா அண்ணா இந்த இருக்கார் ஓகே 5 பேர் ஆக்கள் இருக்காங்க 3 பேர் இருக்காங்க உங்களோட நட்பு எந்த அளவு ஆழமானது அது பெரிசாதான் இவ்வளவுக்கா சரி ஓகே ஃபைன் சரி இதையும் வாங்கிக்கலுங்களா இதையும் கொடுத்து விட சொன்னாங்க அம்மிக்கு கொடுங்க சரி தந்துரு உங்களோட நட்புக்கு சளி விட்டான் சரி ஓபன் பண்ணுங்க பாப்போம் அதுவும் ட்ரெஸ்ஸா தான் வந்திருக்கு சரி ஓகே சரி இப்ப இந்த 3ல உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை நீங்க வியா பண்ணிட்டு வாங்க நாங்க வெயிட் பண்றோம் சரி ஒரு லாஸ்ட் ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு சரியா இதையும் ஓபன் பண்ணி பாப்போம் இல்ல யாரு வரப்போறாங்க சரியா கிளப் பண்ணுங்க என்னன்னு சொல்லி பாப்போம் சரி சரி ஓபன் கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது மலையேறும் எறும்பின் கால்கள் வெயிலை மிதித்து உடையாது மனதோடு காதல் வந்தால் மனிதா தடையேது இப்ப இந்த போட்டோ பார்த்தா ஒரு அளவு ஐடியா வரும் யாரு கொடுத்துருப்பா அந்த போட்டோஸ் எல்லாம் சொல்லிட்டு பேராளனா பேராளன் கவி கவி இன்னொன்னு தரன் ஓகே எல்லாம் முடிவு பண்ணியாச்சு ஒரு மாதிரியா அப்ப நீங்க சொன்ன மாதிரி சரியா உங்களோட நண்பர்கள் தான் அந்த 3 பேர் நான் செய்த அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் இது வேற ஆக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் சரியா உங்களோட சித்தப்பா சொன்னீங்க அவங்க சொல்ல மாட்டேன் உங்களோட நண்பர்கள் 3 பேரும் பேராளன் கவி அண்ட் தரன் சரியா 3 பேரும் சேர்ந்துதான் இந்த சர்ப்ரைஸ போய் உங்களுக்கு கொடுக்கணும் பாகுபலி சந்தோஷமா இருக்கணும் நாளைக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு செய்தாங்க சரியா எப்படி இருக்கு உங்களோட மனநிலை சந்தோஷமா இருக்கா ஓகே ரைட் ஏதாவது சொல்ல போறீங்களா அவங்களுக்கு நீங்க அதை பர்சனலா சொல்லுங்க இல்லாட்டி போன் எடுத்து ஓகே ரைட் ஹாப்பி தானே தம்பி ஓகே இப்ப கேக் வெட்டுவோம் எல்லாரும் சேர்ந்து சரியா ஓகே ஏனென்றால் உன் பிறந்த உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன் உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன் பழகினத மறக்கலையே அந்த பருவம் இப்போ கிடைக்கலையே காட்சிகளுக்கு நிறையில்லையே இன்னும் கண்ணை விட்டு தான் மறையல்லையே கர்ணன் போல கடமைய மதிச்சு தினம் தினம் உழைச்சவன் வேர்வைய வடிச்சவன் பாட்டுக்கார பாரதி சொன்ன கண்ணனை போலவே எனக்கு இங்கு பிறந்தவன் கண்ணு ரெண்டும் தான் கலங்குதைய என்ன புண்ணிய செஞ்ச உன்னை அடைய நன்றி கடன் தீர்க்க என்ன கொடுப்ப உன் வேலைக்காரனாக வந்து போறப்ப 21st பர்த்டேயை சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற எங்களோட தேவராசா என்கிற பாகுபலி எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா இருக்கா ஓகே ரைட் இதே போல தம்பி எப்பவுமே சந்தோஷமாவும் நிறைஞ்ச ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு அவங்களோட நண்பர்கள் 3 பேர் பேராளன் கவி தரன் 3 பேர் சார்பாகவும் இங்க இருக்கிற உறவுகள் அக்கா இங்க இருக்கிற மற்ற உறவுகள் சார்பாகவும்
எங்களோட மிக்கி சார்பாகவும் ஜொலி சப்ரி சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஓகே பாய் பாய் சொல்லுங்க பாய். என்ன குறைய வச்சு உன்ன நிறைய வச்சு சும்மா அல்ல